கண்டிப்பாக இது மக்களோட பணம், அவங்க கொடுத்தது அவங்கள்ட்டே போகணும், அவ்வளோதான். ரெண்டாவது 25 நாள்ன்றது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அதுவும் குடும்பத்தோடு வந்து பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இயற்கையிலே நம்ம வந்து பெரும்பாலும் பணத்தை இங்கேருந்து வெளியில் கொண்டு போகிறாள், வெளியிலேருந்து இங்கே கொண்டு வர்றாள். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது. அது மக்களுக்கான சேர வேண்டியது, எங்கள் சந்தோஷத்துக்காகவும் செய்கிறோம். அது ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி அதுவும் வந்து தமிழ்நாட்டில் ஒரு டாப் கலெக்ஷன் கொடுத்தது ரோகிணி தேட்டர். அதுக்கு முழுக்க முழுக்க இட்ஸ் லைக் மை சன். என்ன இவரோட ஆதரவு தான் எனக்கு. முதல் நாள் கேட்ட உடனே உங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை நான் முழுசாக பண்ணித்தரேன்னு அந்த கொடுத்த வாக்கை நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு. மிகப்பெரிய வெற்றியும் அடைஞ்சிது. அதுக்கு பிகைண்ட் எல்லா ஐடியாவும் மை சன் தீபக். யங்ஸ்டர் கொஞ்சம் அதிகமாகவே யோசிப்பாங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம். ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தது. அடுத்த வெற்றிக்கு நாங்களும் பின்னாடி நின்றுட்டுருக்கோம். அடுத்த மாதம் அதுக்கும் உங்களோட ஆதரவு தேவை. நிச்சயமாக இன்னும் அது முழுசாக நம்பலாம். இந்த படம் உங்களையே வந்து சேர்மை ஒழிய நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன். சார் 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 கண்டிப்பாக இருக்குது. பட் அதுக்கான எல்லாமே ஒத்து போகணும். கதை, பட்ஜெட்டு, என்னை பொறுத்தளவு ப்ரமோஷன், ரெண்டாவது ஆடியன்ஸ் சப்போர்ட்டு. ஆடியன்ஸுக்கு இது மூலமாக என்ன செய்ய முடியும், இதெல்லாம் என்னோடய லைன். இது எல்லாம் கரெக்டாக ஒத்து வந்தால் நிச்சயமாக செய்வேன். அது இன்னும் அப்படி ஒரு பக்கம் நான் சொல்ல சார், அப்படி நான் ஒரு பக்கம் யாரையுமே சார்ந்து சொல்ல மாட்டேன். அது வந்து தப்பான தகவல். அதுக்காக நான் மறுப்பு சொல்ல. எல்லாருமே இருக்கிறாங்க, எல்லா மதத்தையும் இருக்காங்க, எல்லா ரசிகரும் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. இது நார்மலாக எல்லாத்துக்கும் குடும்பத்தில் நார்மலாக நடக்கிறது. ஒரு பக்கத்து வீட்டில் உங்களுக்கு வந்து ஒரு டெத்து, ஒரு கல்யாணன்றது நடக்கும்போது ரெண்டு கிட்ட இருந்தால் எந்த மாதிரி பிரச்சனைகள் வருன்றது தானே ஒழிய இது எதை சார்ந்தும் இல்லை. பொதுவான படம் சார். அது அவர் ரெடியாக இல்லை. அவர் ரெடியாக இருந்தால் நான் 15 படம் ஒரே டைம் அதில் அவர் விருப்பம் இல்லைன்னு போது நான் எந்த மாதிரி அப்பானா வச்சு திணிக்கிற அப்பா இல்லை. அவர் ஓப்பன் மைண்ட். அவருக்கு எது சரின்னு படுதோ கண்டிப்பாக நிச்சயமாக அதை அவர்கிட்டயே சொல்லுங்கள். பல பேர் சொல்லிட்டாங்க, குறைஞ்சது நிறைய டேரக்டர் கேட்டாங்க. பட் எனக்கும் என்ன இருந்தது, ஆசை இருந்தது. சொல்லலாமே ஒழிய திணிக்க முடியாது. அவரோட விஷ், அவரோட இது கண்டிப்பாக. இந்த மாதிரியான ஒரு சாரி வச்சு ப்ரொடியூசர் பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சதில்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எங்களுக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு இல்லை கண்டிப்பாக சார். நான் தான் சார் அப்படின்னு கிடையாது. நான் நார்மலாக எப்போ இந்தியா வந்தாலும் எங்கள் ஊர் மக்களுக்கு நீங்கள் இன்னும் விசாரிக்கலாம். நான் அது நிறையா நான் செஞ்சிட்ருப்பேன். ஒரு 30 வருஷமாக நான் அதை செஞ்சிட்ருக்கிறேன். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வரவில்லை என்றோ முயற்சி தான் செய்தார். இங்கே என்ன பண்ண முடியும்னு யோசிக்கும்போது மொத்த சிட்டியே இல்லை. பொருளாதாரம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அனைவரும் வழங்க ரெடியாக இருந்தார்கள், தயாராக இருந்தார்கள். அப்போது இது என்ன தெரியுது என்றால், அங்கங்கு அக்குபஞ்சர் என்கிற அமைப்பினுடைய ரொம்ப நான் கிளியராக இருப்பேன். அதை செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை நாங்கள் வந்து படம் எடுத்து ஒரு 40 வருஷமாக இருக்கிறோம். சினிமாவில் நடிகர்களுக்கு விழா எடுத்திருக்கோம், டெக்னீஷியனுக்கு விழா எடுத்திருக்கோம், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு விழா எடுத்திருக்கோம், எக்ஸிபியூட்டருக்கு விழா எடுத்திருக்கோம். ரசிகர்களுக்கு விழா எடுத்த முதல் தயாரிப்பாளர் நீங்கள் தான் சார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார். கண்டிப்பாக சார். நிச்சயமாக அவங்களால தான் சார் இந்த பணம் வருது, அவங்களால தான் இந்த வெற்றி வருது. முதல்ல நம்ம கொண்டாட வேண்டியது அவங்கள. அதனால் அவங்களுக்காக ஏதாவது செய்ய முடியுமான்னு சொல்லி அதை யோசிச்சு இதான் சினிமா வரலாற்றில் முதல் முறையாக நடந்திருக்கு சார். கண்டிப்பாக சார். இனி அடிக்கடி நடக்கும். உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாரும். நல்லது செய்யணும். நீங்களும் மாதம் இதை செய்ய போகிறீங்க. வெறும் வெற்றி வந்து எல்லா பணத்தையும் தூக்கிட்டு போயிடக்கூடாது. அந்த வெற்றியில் அவங்களுக்கு ஷேர்னா அவங்களுக்கான ஷேர் கொடுக்கணும். கண்டிப்பாக தீபக். தேங்க்யூ ஸோ மச். 25th டே வந்து ஸோ ரொம்ப ஹாப்பி. ஒரு பெரிய சக்ஸஸ் நம்ம 25th டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து நம்ம ஃபேன்ஸ் அண்ட் நம்மளோட கஸ்டமர் தான் நம்ம ஃபஸ்ட் எப்பவுமே பார்த்துக்கணும்னு சொல்லுவார் எல்லா பிஸ்னஸ்லையும். ஸோ அவங்களால தான் நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு நல்ல ரீச், ஒரு நல்ல படத்தோன்னு ஒரு நல்ல படத்தை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகிறது வந்து நம்ம ரசிகர்கள் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரெஸ் அளவுக்கு எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ஒரே நிமிஷம் சார். இதில் மெயின் தூணே வந்து இல்லை சார் பேசுங்க. தேட்டர் ஓனரை விட்டுட்டு நாங்கள் வாடகை குடியிருக்கிறோம், நாங்கள் விட்டு பேசுகிறோம் சரியாக இல்லை. முதல்ல தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்ததே கிடையாது. ஃபஸ்ட்டு பொங்கலில் வந்து வெற்றி அடைஞ்ச பொங்கல் வின்னர் சொல்லலாம் டிடிடியை. எவ்வளோ பெரிய படங்கள் வந்தாலும் இந்த படம் வந்து சிறப்பாக ஓடி தமிழ் சினிமாவை வந்து காப்பாற்றிருக்கு இந்த 2 மாதம். அதுக்கு கண்ணன் ரவி சாருக்கும்
மை பிரதர் தீபக் ரவிக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள். இப்போ இந்த காலத்தில் வந்து எந்த ப்ரொடியூசரும் எந்த தூரத்துக்கு ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணி பார்த்தே கிடையாது. நீங்கள் இந்தியா முழுவதும் ஒரு ஃபஸ்ட் பேஜ் ஆடு எல்லா நியூஸ்லையும் கொடுத்துருக்காங்கன்னா அது சாரால் மட்டும் தான் முடியும். நீங்கள் இந்தியா மட்டும் இல்லை, நீங்கள் துபாய், யூரோப், எவ்ரிவேர் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி பல படங்கள் அவர் பண்ணணும். அது நான் ரோஹிணி தேட்டர் சார்பாகவும் மற்ற எல்லா எக்ஸிபியூட்டிவ் சார்பாகவும் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி பெரிய விழா எடுத்து பண்ணணும். இன்னும் நம்ம தமிழ் சினிமா வந்து நீங்கள் கொடுக்க திருப்பி நிறைய உங்களுக்கு கொடுக்குன்ற நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ ஃபார் ஸ்ரீநாத். அவர் தான் எனக்கு நான் இல்லாத குறையை தீர்த்து ஒரு மிகப்பெரிய பேக் போனாக இருந்து எனக்கும் பத்திரிகையாளருக்கும் ஒரு நல்ல ஒரு பாலமாக இருக்குது. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நிச்சயமாக இருக்காது. ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தா தான் எங்களுக்கு அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அதை வந்து இந்த ட்ரிப்பு ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் நினச்சிருந்தா எந்த படத்தை வேணாலும் ஒரு பெருசாக சின்னது எப்படி வேணாலும் பண்ணிருக்கலாம். ஒரு தரமான படத்தை தரமாக கொண்டு போய் சேர்த்தாங்க. மிகப்பெரிய நன்றி. வாழ்த்து சொல்ல பத்திரிகையாளர் மக்கள். இது வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி வச்சிருக்காரு சார். இது ஒரு பார்த்து கற்றுக்கணும். கண்டிப்பாக நிச்சயமாக. தேங்க்யூ ஆடிட்டர் சார். சிவா சாருக்கு சொல்லவே வேணாம். இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஒரு பேக் போர்டாக இருக்கிறது. அவர் வந்து சிவானாவே கடவுளோட மொத்த தலைவருவாங்க. எனக்கு இந்த சினிமாவில் முதல்ல ரொம்ப பலமாக இருக்கிறது. ஒரு நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நானே சண்டை போட்டால் கூட என் கூட நின்று ஒரு தைரியமாக என் கூட நிற்கிற சிவா சாருக்கு நன்றி சொல்கிறேன். பஞ்சு சாருக்கும் நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்க, அதாவது என்னோடய சக்ஸஸ் மீட்டுக்கு வந்த அத்தனை நடிகர், கோனி கபூர் சார்லேருந்து கேரளாவிலேருந்து நம்ம சுரேஷ் கோபி சார் மினிஸ்டராக இருக்கட்டும், நார்மல் சதீஷ் சார், எல்லா ஆக்டருக்கும், சீமான் சார் உள்பட அனைத்து பேருக்கும் இதன் மூலமாக என்னோட நன்றியை சௌத்ரி சாருக்கும், சௌத்ரி சார் பையனுக்கும், ஸோ அந்த டீமில் உள்ள அத்தனை பேர் டைரக்டர் எல்லாத்துக்குமே என்னோட நன்றி. ஸ்பெஷலி பத்திரிக்கை திரும்ப சொல்கிறது. ஏன்னா இந்த ஊடகம் ஊடலாக அழகாக உள்ளே போந்து அழகாக செய்கிறீங்க. ரொம்ப நல்ல சந்தோஷம்.